ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம திருச்சியில் இருக்கிற வயலூர் முருகன் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கிறோம். இந்த வயலூர் முருகன் கோவிலுக்கு வர்றதற்கான பஸ் வசதி பார்த்திங்கன்னா, திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜிஹெச் பஸ் ஏறி ஜிஹெச்லேருந்து பார்த்திங்கன்னா அங்கிட்டு வயலூர் முருகன் கோவில் பஸ்ஸுங்கிறது தனியாக நிற்கும். அதில் தான் ஏறி வரணும். நம்ம பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வரல, பஸ் டைமிங்க்கு தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம பைக்லேயே வந்தாச்சு. நம்ம திருச்சி சரௌண்டிங்லேயே பார்த்திங்கன்னா முருகன் கோவில் அப்படின்னாலே நம்ம திருச்சி வயலூர் முருகன் கோவில் தாங்க அவ்வளோ ஃபேமஸான கோவில். விசேஷ நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு கூட்டமாக இருக்குங்க. ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம் வரும். இதுலேயும் பார்த்திங்கன்னா முருகனுக்கு பிடித்த இடங்கள்லேயே பார்த்திங்கன்னா முதலாவதாக சொல்லியிருக்கிறது திருச்செங்கோட்டுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இரண்டாவது நம்ம வயலூர் முருகன் கோவில் தாங்க. வயலூர் தான் முருகனுக்கே பிடித்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானே சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. வயலூர் முருகன் கோவில் வந்தாச்சுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா உள்ளே வர்றதுக்கான என்ட்ரன்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் கோவிலுக்கு வலதுபுறமாக இருக்குது. கார் பார்க்கிங்க்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம பைக்கில் வந்துருக்க பார்த்தீங்கன்னா பைக்குக்கெலாம் பார்க்கிங் கட்டணம் கிடையாது. கோவிலோட நடை திறப்பு நேரம் அப்படின்னா காலையில் 6 மணிலேருந்து மதியம் 1 மணிக்கு வரையும் திறந்திருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மதியம் 3லிருந்து இரவு 8 மணி வரையும் நடை திறந்திருக்கிறதா சொல்லப்படுது. நம்ம திருச்சி வயலூர் முருகன் கோவிலுக்கு இப்போ தாங்க ரீசெண்டாக தான் கும்பாபிஷேகம் நடந்தது. கும்பாபிஷேகம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சரியான கூட்டங்க. சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. நம்மளால் தான் கும்பாபிஷேகத்துக்கு வர முடியலை. அதனால தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். இப்போ இந்த கோவிலோட வரலாறு பார்க்கலாம் வாங்க. அருணகிரிநாதர் திருப்புகழில் வயலூரான்னு 92 முறை பாடியிருக்கிறாங்க. அதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு வயலூர் அந்த அளவுக்கு பிடித்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர்கிட்ட சொல்லியிருக்கிறதா சொல்லப்படுது. முருகப்பெருமான் அருணகிரிநாதரோட கனவுல நீ வயலூருக்கு வா அப்படின்னு அழைச்சிருக்கிறாரு. முருகப்பெருமான அழைப்பை ஏற்ற அருணகிரிநாதர் வயலூர் கோவிலுக்கு வந்திருக்கிறாரு. வயலூர் கோவிலுக்கு பொய்யா விநாயகரோட அருளை பெறாரு. ஆனால் முருகப்பெருமானோட அருள் கிடைக்காம ஏமாற்றம் அடைஞ்ச அருணகிரிநாதர் என்னோட கனவுல ஒழிச்ச அசிரீரி பொய்யோ அப்படின்னு சொல்லி கத்திருக்கிறாரு. அதற்கு விநாயகர் காட்சியளித்து உன்னோட கனவுல அசரீரி பொய் இல்லை, அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி விநாயகர் சொன்னதுனால அவருக்கு பொய்யா விநாயகர் அப்படின்னு சொல்லி பேர் வந்ததா சொல்லப்படுது. அதன் பிறகு அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் காட்சியளிக்கிறாரு. அருணகிரிநாதர்கிட்ட முருகப்பெருமான் திருப்புகழ் பாடு அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அருணகிரிநாதர் எனக்கென்ன தெரியும் உன்னை பற்றி பாட அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான்கிட்ட சொல்லவும் முருகப்பெருமான் உடனே அவருடைய வேல் எடுத்து அருணகிரிநாதரோட நாக்கில் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனதா சொல்லப்படுது. அதிலிருந்து அருணகிரிநாதருக்கு திருப்புகழ் கரைபுரண்டோட ஆரம்பிக்குது. முத்தை திரு அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து தான் பாடுனதா சொல்லப்படுது. அருணகிரிநாதர் இந்த கோவிலை பற்றி 18 பாடல்கள் பாடினதாகவும் அதன் பிறகு மற்ற முருகன் கோவில்களுக்கு சென்று திருப்புகழ் பாடினதாகவும் சொல்லப்படுது. இந்த கோவிலில் இருக்கிற குளமானது முருகப்பெருமானோட வேலிலிருந்து உருவாக்கப்பட்டதா சொல்லப்படுது. இந்த கோவிலோட நுழைவாயிலுக்கு முன்புறமாக ஒரு அரச மரத்துக்கு அடியில் நம்ம பிள்ளையார் காட்சியளிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி கோவிலோட முன்புறத்தில் தேரடி கருப்பண்ணசாமி அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு சன்னதி அமைச்சிருக்கிறாங்க. இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இந்த இடமானது வயலூர் அப்படின்னு தற்போதைய சூழ்நிலையில் அழைக்கப்பட்டாலும் இதற்கு முன்னொரு காலகட்டங்களில் ஆதி குமார வயலூர் அப்படிங்கிறது தான் இந்த கோவிலோட முழு பெயராக இருந்திருக்குது. இந்த போர்டுலேயே போட்டுக்கிறாங்க பாருங்க, தேரடி கருப்பண்ண சுவாமி திருக்கோயில் ஆதி குமார வயலூர் அப்படின்னு போட்டுக்கிறாங்க பாருங்க. அதுதான் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா வயலூர் முருகன் கோவில் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. இந்த தேரடி கருப்பண்ண சுவாமி கோவிலுக்கு முன்புறமாக நிறைய வேல்கள் அடிச்சிருக்கிறாங்க. கருப்பசாமி கோவில் அப்படின்னாலே வேல்கள் தான் அதிகமாக வேண்டுதலுக்காக அடிச்சு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வேண்டுதலுக்காக நிறைய வேல்கள் அடிச்சு வச்சிருக்கிறாங்க. இதுதான் வயலூர் முருகன் கோவிலோட முன்புறங்க. வயலூர் முருகன் கோவிலோட முன்புறங்களில் இங்கே ஒரு முருகன் சிலை வச்சிருக்கிறாங்க. 6 முகம் காமிச்சு பார்த்தீங்கன்னா மயில் மேல் ஏறி வர்ற மாதிரி ஒரு தோரணையோட ஒரு முருகன் சிலை முன்னாடி சன்னதிக்கு வச்சிருக்கிறாங்க பாருங்க. இந்த முருகன் சிலைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கேயே வேண்டுதலுக்காக நிறைய விளக்குகள் எல்லாமே இங்கே தான் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. இதில் முருகன் சிலை பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு ஒரே கல்லில் பார்த்தீங்கன்னா செதுக்கி இருக்கிறாங்க. இந்த சிலையில் என்ன ஒரு மற்றொரு சிறப்பம்சம் அப்படின்னா வள்ளி தெய்வானையோட ஜோடியாக காட்சியளிக்கிறார் முருகன். அதுதான் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கு. இந்த வயலூர் முருகன் கோவில் மற்றொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இங்க கோவில் சிவன் கோவில் தாங்க. முறையா சொல்லணும் அப்படின்னா சிவன் கோவில் தான். முன்னாடி நேரா போனோன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான் காட்சியளிப்பார். ஆதிநாதர் அப்படிங்கிற ஒரு பேர்ல சிவபெருமான் காட்சியளிப்பார். அம்பாள் ஆதி நாயகி அப்படின்னு சொல்லிட்டு காட்சியளிக்கிறாங்க. ஆதிநாதர் அப்படிங்கிற சிவபெருமானுக்கு பின்புறத்துல தான் முருகன் சன்னதியே வச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம கோவிலோட உட்புறத்துக்கு வந்துட்டோம். கோவிலோட உட்புறத்துல எல்லாருமே பார்த்தீங்கன்னா நடை திறப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மணி இப்போ 3:20 ஆகுது. 3:30 தான் நடை திறப்பு. இப்போ ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த கோவிலோட கதவுகள் தங்க நிறத்தில் வடிவமைச்சிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. கதவுகள் மட்டும் இல்லைங்க, இந்த கோவிலோட தூண்களுமே
சுவர்களுமே தங்க நிறங்கள்லேயே வடிவமைச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு கோவில்களுக்கும் அந்த கோவிலோட ஸ்தல விருட்சமாக நிறைய மரங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு சில கோவில்களில் மாமரம், பலாப்பழ மரம், வேப்ப மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மரங்கள் இருக்கும். இந்த கோவிலோட ஸ்தல விருட்சகமாக இருக்கிறது வன்னி மரம்ங்க. இந்த கோவிலோட ஸ்தல விருட்சகமான வன்னி மரம் கோவிலுக்கு வெளிப்புறங்களில் தான் முன்னொரு காலகட்டங்களில் இருந்திருக்குது. நாளடைவில் இந்த கோவிலோட ஸ்தலத்தை விரிவுபடுத்தினதுனால இப்போ இந்த வன்னி மரம் கோவிலுக்கு உட்புறங்களில் வந்துருச்சு. இருந்தாலும் இப்போவும் இந்த கோவிலோட ஸ்தல விருட்சமான இந்த வன்னி மரத்தை எப்படி பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அந்த மேலே இருக்கிற அந்த துளைகள் வழியாக அந்த வன்னி மரம் வெளியே போகிற மாதிரி கட்டியிருக்கிறாங்க. கட்டும்போதே பார்த்தீங்கன்னா இந்த வன்னி மரத்துக்கு இடைவெளி விட்டு தான் கட்டியிருக்கிறாங்க. அவ்வளவு அழகாக இருக்குங்க வன்னி மரம் பார்க்குறதுக்கு. இந்த ஸ்தல விருட்சமான வன்னி மரத்தில் இங்கே வர்ற பக்தர்கள் அவங்களோட வேண்டுதல்களை இதில் கட்டி வச்சிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு தாலி வரம் வேண்டும், குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு அவங்களோட வேண்டுதல்களை இந்த வன்னி மரங்களில் கட்டி வச்சிருக்கிறாங்க. வயலூர் முருகன் கோவில் அப்படின்னாலே நமக்கு முதலாவது ஞாபகம் வர்றது திருமண தடை வயலூர் முருகன் கோவிலால் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி குழந்தை வரம் வயலூர் முருகன் கோவிலில் வேண்டிக்கிட்டால் குழந்தை வரம் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:30 ஆயிடுச்சுங்க. நடை திறப்பு நேரம் ஓப்பன் ஆயிடுச்சு. கரெக்டாக 3:30 ஆனாலே நடை திறந்துடுறாங்க. எல்லாருமே காத்திருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா முருகன் தரிசனம் வேண்டி எல்லாரும் உள்ளே போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாமளும் வாங்க அப்படியே போயிட்டு வயலூர் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இப்போ கோவில் உட்புறங்களில் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. அதற்கு முன்னாடி இங்கே கோவிலோட மேற்சுவர்களில் இங்கே ஓவியங்கள் வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க. இது பாருங்கள், விநாயகர் திருக்கல்யாணம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அனைத்து கடவுள்களும் விநாயகர் திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிற மாதிரி ஒரு ஓவியம் கோவிலோட மேற்கூரையில் இங்கே வரைஞ்சிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து அடுத்ததாக இன்னொரு ஓவியம் வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க. பார்வதி திருக்கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஓவியம் பக்கத்திலே வரைஞ்சிருக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக இங்கே தெய்வானை திருக்கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கொண்டு வரிசையாக 3 ஓவியங்கள் அவ்வளவு அழகாக வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க. கோவிலுக்கு உட்புறங்களில் இங்கே ஒரு தராசு வச்சுருக்கிறாங்க பாருங்கள். அந்த தராசு வேண்டுதல்களுக்காக எடைக்கு எடை கொடுப்பாங்க. அதற்காக அந்த தராசு உள்ளே வச்சுருக்கிறாங்க. இந்த எடையை அளவிடும் தராசு எல்லா கோவில்கள்லையுமே நீங்கள் போனாலே அந்த கோவிலோட உட்புறங்களில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இங்கேயும் வச்சுருக்கிறாங்க. வாங்க இப்போ நம்ம கோவிலுக்கு உட்புறங்களில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. கோவிலோட உள்ள நுழைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கதவு தாங்க. தூரத்துலேருந்து பார்க்கவே பார்த்தீங்கன்னா தங்க நிறங்களில் அவ்வளவு அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த பக்கத்தில் இருந்து பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. உட்புறத்தில் வந்ததுமே ஆதிநாதர் அதற்கு முன்புறமாக பார்த்தீங்கன்னா அங்கே கொடி கம்பம் வச்சுருக்கிறாங்க. கோவிலோட உட்புறங்களில் இங்கே நந்தி, யானை, மயில் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்களோட அந்த பல்லாக்கு வாகனங்கள், பல்லாக்கில் பவனி வர்றது அந்த வாகனங்கள் எல்லாமே இங்கே வச்சுருக்கிறாங்க. இதுலேயே இங்கே விரைவு தரிசனத்துக்கு 50 ரூபாயும், அர்ச்சனை பண்ணுறதுக்கு 5 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுது. இதில் நம்ம பொது தரிசனத்துலலாம் உள்ளே போய் சாமியை கும்பிட்டு வரப்போம். ஏன்னா கூட்டம் அந்தளவுக்கு இல்லை, அதனால் நம்ம பொறுமையாகவே போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொது தரிசனத்தில் போகலான்ட்டு போகிறோம். நம்ம முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இது சிவன் கோவில் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதற்கான இது பாருங்கள், இங்கே ஆதிநாதர், ஆதிநாயகி அப்படின்னு சொல்லிட்டு கோவிலோட உட்புறங்களில் நுழைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட சன்னதி தான் இங்கே வச்சுருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆதிநாயகி அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளுக்கு தனி சன்னதி இந்த கோவிலில் வச்சுருக்கிறாங்க. ஆதிநாதர் அப்படிங்கிற சிவபெருமானோட சன்னதிக்கு பின்புறத்தில் தான் முருகப்பெருமானோட சன்னதியை வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம ஆதிநாதரோட சன்னதியில் இருக்கிற இந்த ஓவியங்கள், சிலைகள் இங்கே பார்த்துட்ருக்குறோம். சிவபெருமானை வழிபட்டுட்டு இப்போ அடுத்ததான் நம்ம முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறதுக்காக சிவபெருமான் பின்புறமாக முருகன் சன்னதி இருக்குது. இப்போ அந்த சன்னதிக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். வெளியே இருக்கும்போது கூட்டம் அந்தளவுக்கு இல்லைங்க, ஆனால் உள்ளே வந்ததுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக தான் இருக்குது. ஒரு வழியாக நம்மளும் ரொம்ப நேரம் வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. தரிசனம் பண்ணிட்டு இப்போ கோவிலோட பின்புறத்தில் இருக்கிறோம். சன்னதிக்கு பின்புறமாக இங்கே நிறையா திருப்புகள் எழுதி வச்சுருக்கிறாங்க. கோவிலோட சுற்றுச்சுவர் முழுவதுமே அவ்வளவு திருப்புகள்கள் எழுதியிருக்கிறாங்க. இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரையும் அவ்வளவு திருப்புகள்கள் இருக்குது. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா நவ வீரர்களோட ஓவியங்களும் இங்கே வரைஞ்சிருக்கிறாங்க பாருங்கள். வீரதீரர், வீரபாகு அப்படின்னு சொல்லிட்டு நவ வீரர்கள் எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க. அதை தொடர்ந்தே இந்த சைடும் சுற்றுச்சுவர்கள்லாம் அவ்வளவு ஓவியங்கள் வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க. எல்லாமே ஓவியங்களால் சுற்றுச்சுவர்கள் அவ்வளவு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த புறங்கள்லையும் பார்த்தீங்கன்னா திருப்புகள்கள் நிறையா எழுதி வச்சுருக்கிறாங்க. நிறையா பக்தர்கள் இப்போ தான் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள், இங்கே 5 தலை நாகத்தினால் ஆன சர்ப்ப வாகனம் ஒன்று இங்கே அமைச்சிருக்கிறாங்க. அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இதுதான் கோவிலோட உட்புறங்களில் இருக்கிற தூண்கள். மேற்கூரை பார்த்திங்கன்னா கம்பிகளால் அமைக்கப்பட்டிருக்கு. இது வெளியே போகிறதுக்கான வழி இங்கே அமைச்சிருக்கிறாங்க. வெளியே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதுதான் பார்த்திங்கன்னா கோவிலோட வெளிப்புற தோற்றம்ங்க.
ஒரு பெரிய சுற்றுச்சுவர் பாருங்கள் அமைச்சிருக்கிறாங்க. இது வந்து இப்போ ரீசெண்டாக கும்பாபிஷேகம் நடத்துவதனால கோவில் பார்க்குறதுக்கு இவ்வளவு அழகாக இருக்குங்க. நிறையா வேலைப்பாடுகள் நடந்திருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் பார்த்தீங்கன்னா சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பை பை, டாட்டா. ஒரு தீயில சொல்லெடுத்து ஒளி போடுற கையெழுத்து அன்னொரு வந்திருக்காடு.